நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் எஜுகேஷன் தமிழ். ஸோ எனக்கான டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருந்து டிலீட் ஆன ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூபில் போட முடியாத நிறைய கண்டென்ட்டாக வந்து ஃபேஸ்புக் பேஜில் போட்டுட்ருக்கோம். அந்த கண்டென்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ நம்ம ஃபோன்லேருந்து டிலீட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இன்டர்நெட்டை எதுக்காச்சும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஆப் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ லோட் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா அலோ கேட்கும். பெர்மிஷன்ஸ் அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எகைன் லோட் ஆகிட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் ப்ராசஸ் எனக்கு காமிச்சு தரேன். ஓகேவா? ஓகே, இதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பார்த்துக்கோங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டாக லோட் ஆகுது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். மேலே பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா கண்டினியூ டு ஆப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சின்னதாக, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கிப் ஆகி ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து லாங்குவேஜ் கேட்கும். நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ஷோர் இட் லைக் டு தேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்கும். இதை அலோவ் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பெர்மிஷன் கிராண்டட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ பிளாக் கலரில். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கிப் கொடுத்துட்டு எகைன் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எகைன் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸ்கிப் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடுச்சு. இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ரெக்கவர் இமேஜ், ரெக்கவர் வீடியோ, அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவர் ஆடியோ, ஏதாச்சும் ஆடியோ ஃபைல் உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். ரெக்கவர் டாக்குமெண்ட், ஓகேவா? பிடிஎஃப் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெக்கவர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெக்கவர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அதில் காமிச்சு தரேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஸ்கேன் டிலீட்டட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிலீட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகிட்டுருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ இமேஜஸ் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1300 இமேஜஸ் மேலே எனக்கு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது ரெக்கவர் ஆன இமேஜ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ இதில் கிளிக் பண்ணி நமக்கு வேணும்ல ஃபோட்டோ நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 19 ஃபோட்டோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிலீட் பண்ணது எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் பெஸ்ட் ஆப்பு, மஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு அப்ளிகேஷன் கிடையாது. இது வந்து ஒரு புது அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் ஏர்லி ஆக்சஸில் கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல பெஸ்ட்டான ஆப் தான். ஓகேவா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம என்ன ஒரு அப்ளிகேஷன் போட்டாலும் நம்ம வந்து டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த அப்ளிகேஷனும் ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான், ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போது ஸ்டேட்டஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. நான் இதில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெக்கவரை கிளிக் பண்ணிடுறேன். இப்போது ரெக்கவரை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீஸ்டோரிங் அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? ஸோ ஃபோட்டோ வந்து ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ கேலரியில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.